பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இயேசு உங்கள் மேலே ரொம்ப அன்பு அக்கறையாக இருக்கிறாரு. நீங்கள் என்ன கேட்டுக்கொள்வீங்களோ அதை நிறைவேற்றி தருவார். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், அதுதான் முக்கியம். வேத புஸ்தகத்தில் 1 நாளாகமம் 4:10 வாசித்தீங்கன்னா, யாபேஸ் என்கிற ஒரு வாலிபனுடைய ஜெபம் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தின் கடைசியில் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். நீங்கள் வேண்டிக் கொள்வதை ஆண்டவர் அருளி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு உங்கள் பக்கத்தில் தானே இருக்கார், கரம் பிடித்து நடத்துகிறார்ல. அவர்கிட்ட சொல்லலாம்ல, அவர்கிட்ட கேட்கலாம்ல, நீங்கள் இதை செய்யுங்க, எனக்கு இது வேணும், இதுக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. நீ உங்கள் ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டு அவர் நிறைவேற்றிடுவார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கரை என் கூடவே இருக்கணும், என்னை கரம் பிடிச்சு நடத்துங்க, உங்களுடைய வலது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய கரம் என் கூட இருந்தால் போதே என்னை அழகாக நடத்திடுவீங்க, எதுவும் என்னை மேற்கொள்ளாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த கொள்ள நோயின்றாங்க, இந்த ஆபத்துன்றாங்க, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த நெருக்கம்ன்றாங்க, எதுவும் என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன், தேவன் ஜெபத்தை கேட்பார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளுவார். அவ்வளவுதான். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருளப்படும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே உங்களுடைய வலது கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் குடும்பத்தையோ எனக்கு உண்டான எதையுமோ எந்த தீங்கு அணுகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் அதை அருளி செய்வார். தகப்பனே, உம்முடைய கரம் என் கூட இருக்கணும்னு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. இந்த மகன் இந்த மகள் வேண்டிக் கொள்ளுகிறபடி அவங்களுடைய வேண்டுதலின்படியே கூட இருந்து நடத்துகிறீங்க. தீங்கு எதுவும் அவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது, ஆபத்துகள் அவங்களை தொடக்கூடாது. அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய வீட்டாரையும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைகள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.